அப்புறம் குக்கிங் ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு? குக்கிங் ப்ராசஸ் வானல பத்த வச்சாச்சு 65 போட. கிரேவி ஹாஃப் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. முட்டை அவிச்சாச்சு. பிரியாணியை தம் போட்டு எடுத்தாச்சு. வாங்கினீங்க முன்னாடி சொல்லிட்டேன். சரி விடுங்க. கண்டென்ட்காக நான் மூணு. ஓகே சரி. அப்புறம் மீன் மசாலா போட்டு ஊற வச்சிருக்கீங்க. ஓகே வானல் போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. வச்சு எண்ணெயை ஊத்தி பொரிக்க வேண்டியது. போட வேண்டியது 65 அப்ப நெக்ஸ்ட் தான் மீன். ஏன்னா அந்த எண்ணெயை தான் போட்டு நம்ம பொரிக்க போறது. ஓகே நம்ம வந்து இப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது நம்ம தலைவர், நம்மளுடைய செஃப் வந்து இவர் தான் எல்லாத்துக்கும் ஹெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி பக்காவா ரெடியா இருக்கா. நெக்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். வீடியோ பார்த்துட்டே இருங்க, போயிடாதீங்க சீக்கிரமா. கைஸ் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து எல்லா குக்கிங் ப்ராசஸும் முடிஞ்சாச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரையு, சிக்கன் லெக்கு, அப்புறம் என்னதுடா சிக்கன் குழம்பு கிரேவி, அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ வந்து அங்கே வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு. நான் சொட்டா ஃப்ரெண்ட், எப்படி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸு? இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் 2 மீன் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுல்ல? ஆமாம் கைஸ், நாங்கள் கொஞ்சம் திருடி சாப்பிட்டோம் அதை வந்து. ஆமாம் காலேஜ் லைஃப்லேயே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கைஸ்? நீங்களும் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து இந்த மாதிரி ஒரு தனி கோழியில் வந்து சமைச்சுலாம் சாப்பிட்ருப்பீங்க. உனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை வந்து பண்ணியிருக்கியா? ஒரு 5 பேர் 4 பேர். ஓ, இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஒவ்வொருத்தரும் ஒரு ரகமாக இருப்பானுங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் தாண்டி எப்படி சமையல் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு தான் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு எய்மே. திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு மெமரபிளாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விளாக் எடுக்கிறோம். இந்த ஒரு சமையலும் எல்லாம் கேதரிங்கும் சொல்லலாம். ஒரு வழியாக வந்து குக்கிங்லாம் முடிஞ்சு கோகுல் தலைமையில் கிஷோர் தலைமையில் 2 பேர் தலைமையிலையும். சொல்லுப்பா, என்னப்பா ஏதாவது நல்லா வாழ்த்துக்கள் தலைவரே. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி ஆகணும். நீ வந்து 10:30 மணிக்கெல்லாம் டார்ன் இருப்பேன். ஓகே 11 மணிக்குன்னா 11 காலுன்னா 10 மணிக்கு வந்தான்னு கேளுங்க. அவனை 12:30 மணிக்கு வந்தானா? 11:30க்குலாம் வந்துட்டேன். டேய் 12 மணிக்கு வந்திருப்பேன். 11:30 கரெக்ட்டா ஃபோன் இவங்க பாருங்க, சாப்பிடுற போகத்துல இல்ல. ஏய் சீக்கிரம் சாப்பாடு போடுங்க, சாப்பிடுவேன்டா. வாங்க ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இலை பெருசா இருக்கு. இலை கோழிக்கால் செஞ்சு முடிச்சிட்டோம் फ्रेंड्स. நாங்க சாப்பிட ரோட்ல வராங்க அக்கா, நாங்க செய்வோம்டா பக்கா. இதுதான் வேற லெவல். மோகமா இருக்கு. எல்லாரும் வாங்க, முழு நாட்டு கோழி. ஏய் குமரா, என்ன வண்டியில ஏறி உட்காந்து கிளம்புறியா? எப்படி இருந்துச்சு சாப்பாடு? எப்படி இருந்துச்சு? தரமான சாப்பாடு. 1000 பேர் வீச்சரவோட எகுத்து வந்தாலும் எகுத்து நிக்கிறோம்டா இந்த மாதிரி கொடுத்து. ஆனா நீங்க காட்டுற பாசத்துல என் கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியா? ஓகே, நீ சொல்லு. ஒருத்தா பாலாஜி, நீ சொல்லு. பக்காவா சொல்லு. சூப்பர். ஏன் கல்யாணம் கல்லே? ஏய் ஏதாவது பேசுறா? டைம் இல்ல. கைஸ் இவனை பாருங்க, எவ்வளவு கேசரி தின்னு வரான். கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டேன் கொடுக்காம. ஓகே அதான் உனக்கு தனியாக எடுத்து வச்சிருந்தேன். இப்போ வந்து எப்படி இருந்துச்சு சாப்பாடு? எப்படி இருந்துச்சு? சூப்பர். சாப்பிடாம முடியல, வயிறு இடம். ஆமா, இங்க பாருங்க, எங்களுக்கு எல்லாமே இருக்கு. 7 பிளான் தராங்க. இது ஒரு குறையா உனக்கு? அதோட சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சரக்கு அப்புறம் வச்சுக்கலாம் சொல்லு. மாசா சூப்பரா? ஓகே கைஸ், ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, நாங்கெல்லாம் வந்து நான்வெஜ், இவர் மட்டும் வெஜ் பா. இவங்க எல்லாம் இந்த வெஜ் சாப்பிட்றவங்கன்னா கூட்டத்திலே வச்சு கூடாது, வெறுப்பாகுது. இவங்கெல்லாம் பார்த்தாலே இரிட்டேஷனா இருக்கும் கைஸ். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வயிறு ஃபுல்லாக அப்படியே உட்காந்துருக்கோம் மதன்னு.
எப்படி இருந்துச்சு சாப்பாடு? எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்தது. ம் எல்லாமே பக்கா. ஆமாம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, குறையே கிடையாது. நான் சொன்ன டிஷ் மெனு எல்லாமே பக்கா. எல்லாமே பக்கவாக இருந்துச்சு. என்னது சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி, பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, லெக் ஃப்ரை, அதாவது சிக்கன் லெக் ஃப்ரை எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியரார். இவர் வந்து இந்த கொல்லியோட ஓனர். இவர் தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. நீங்கள் தான் உங்கள் கருத்து சொல்லுங்க. நாங்கள் என்ன கற்று சொல்லுங்க, எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்கீங்க. அவங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன சொல்லுங்க? ஃபேவரட் ஃபுட் எனக்கு மீன் தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் ஏன் இப்ப செய்ய முடிஞ்சதுன்னா தலைவர் லேட்டா வந்தாரு. இவர் வந்தாருன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. 11 வந்துருவாரு, ஆனா எதுவுமே செய்ய மாட்டாரு. நீ அன்னைக்கு வரவே இல்லை சார், போயிட்டு வாங்க. சரி சண்டை போடாதீங்க. அப்புறம் என்ன நம்ம வந்து இவர்தான் இல்ல இல்ல மொத்தமான ஆளு. இவர் மட்டும் மதிக்க மதிக்காது. நம்ம வந்து ஒரு போட்டோ செஷன் ஒன்று பண்ணிட்டேன் அப்படியே கிளம்பிடலாமா? இல்ல அப்படியே கிளம்புறது இல்ல, வண்டிலாம் இங்க முதல்ல எல்லா சாவியும் புடிங்க வச்சுட்டு யானத்தை கழுவிட்டு தான் அனுப்புறோம். ஓகே ஓகே, அந்த மாதிரி யானை கழுவிட்டு முன்னாடி கிளம்பிட்டீங்கன்னா போட்டோ எடுத்துட்டேன். சரி ப்ரோ, கோவப்படாத, எடுத்துக்கலாம் வா. கைஸ், நாங்கள் வந்து ஒரு இந்த கேதரிங் செஷனோடைய எண்டு பாட்டுக்கு வந்தாச்சு. ஃபோட்டோ செஷன், வீடியோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து டே எல்லாம் பாய்ஸ்லாம் வந்து ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி, இதான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஆனால் இதான் வந்து ஃபஸ்ட் டைம். ஆதி சொல்லுங்கள், ஏதாவது சொல்லு, இன்னைக்கு டே வந்து எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் காலேஜும் போக மாட்டோம், ஒரு 5 மாதம் கழிச்சு காலேஜ் வரும். ஏன்னா வந்து ராவே ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. வில்லேஜ் எல்லாம் எங்களுக்குன்னு ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு வில்லேஜ் வந்து அலாட் பண்ணி அங்கே வந்து நாங்கள் வந்து கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டா வேற என்ன அவ்வளோதான். இதுக்கப்புறம் எப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸு அந்த மாதிரி போயிடுவோம். இதுக்கப்புறம் எப்போ இந்த மாதிரி நாங்கள் பாய்ஸ்லாம் மீட் பண்ணுவோம்னு தெரில. கலாநிதி, உனக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஜாலியாக இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சா? ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு செம்ம ஃபீல் குட்டாக இருந்துச்சுல்ல? ஏய் வாடா. ஏன்டா காலேஜ் போக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது எக்ஸாம்ஸுனால கொஞ்சம் இல்லை, அது இல்லை, காலேஜ் ஏதோ பிள்ளைய சொல்லி போட்டுக்கிறானுங்க இப்போதான். அடுத்த 2 மாதம் ப்ராக்டிக்கல், 1 மாதம் செம்மு, 1 மாதம் தான். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பட்டு ட்ரை டு இந்த 2 மாதம் வந்து கடினமாக இருந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமேட்டா ஃப்ரீ ஆயிடுவோம் நாங்கள். கண்டிப்பாக கைஸ், ராவேல வந்து கண்டென்ட் மேலே கண்டென்ட் மழையாக பொழியும் உங்களுக்கு. ஆகாய மதிய பிளாக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. until then signing out.